ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பிரதான கிருபையினாலே கர்த்தருக்கு மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக தேவனாய் கர்த்தர் தாமே ஒரு சிலராய் நாம் கூடி வந்திருந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் அன்பும் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே அவரை தொழுது கொள்வதற்கு தேவனாய் கர்த்தர் பூரணமான கிருபை பலனை வல்லமையும் ஆவியை நமக்குள்ளாக அனுப்பி ஆவிலை கலிகூர்ந்து மகிழ்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியான ஒரு நல்ல பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கூட இந்த நாளில் கூட தந்து கர்த்தர் தாமே நம்மை நடத்தி வருகிற விதங்களுக்காகவும் ஆராதனை கர்த்தர் ஆட்கொண்டு நடத்தி வருகிற ஆசீர்வாதங்களுக்காகவும் என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான எல்லா சந்தோஷங்களையும் மொத்தமாய் கொட்டி ஒருவருக்கு கொடுத்தாலும் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒருவருக்கு அவர் சமூகத்திலே கடந்து வந்து ஆவி நிறைவோடு கூட கலிகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செய்கிற அனுபவத்திலே உண்டாகிற இன்பத்தை காட்டிலும் சந்தோஷத்தை காட்டிலும் மன நிறைவை காட்டிலும் திருப்தி செய்யக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவங்களை நான் உணர்கிறேன். எவ்வளவுதான் பாரங்கள், துக்கங்கள், கவலைகள், வருத்தங்கள், பலவிதமான தாக்கங்கள் நமக்கு மனிதர்களாலும் சாத்தானாலும் சூழ்நிலையினாலும் நமக்கு தொடர்ந்து சூழ நின்று நம்மை நெருக்கினாலும் நாம் தடுமாறினாலும் நிற்க பலனில்லாதது போல நமக்கு காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செய்கிற அனுபவம், அது விசேஷமாக ஒரு பரிசுத்த ஆராதனை செய்கிற அனுபவம் நமக்கு உண்டாகிற பொழுது எல்லாம் புறம்பே தள்ளப்பட்டு நாம் தேவனுக்குள்ளாக கலிகூற மகிழ நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனாக்கத்தை நமக்கு கிருபை பாராட்டுகிறார். இது ஒரு பெரிய ஒரு விந்தையான ஒரு அனுபவமாகவும் இது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஏசாயா புத்தகத்தில் 60ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு நல்ல வார்த்தையாக தேவனாய் கர்த்தர் நாளில் நமக்கு தந்திருக்கிறார். அவைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா புத்தகத்தில் 60ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவர் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் என்று எழுதப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வேதாகம புத்தகத்தில் சின்னவர்களாக சிறியவர்களாக எத்தனையோ பேர் காணப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தை நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது, நாம் வாசித்தறிகிற பொழுது நாம் அறிகிறோம். அப்படி சின்னவர்களாக சிறியவர்களாக அட்ரஸ் இல்லாதவர்களாக விலாசம் தெரியாதவர்களாக எங்கேயோ ஒரு மூலையில யாரும் அறியாதவர்களாக இருந்த அநேகரை தேவனாய் கர்த்தர் தாமே தெரிந்து கொண்டு அழைத்து அனுப்பி அவர்களை பெரிய ஜனக்கூட்டமாக மாற்றியிருக்கிறார், பெரியவர்களாக மாற்றியிருக்கிறார், பெரிய ஜாதிகளாக தேவனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் யாரையும் சின்னவர்களையும் சிறியவர்களையும் அவர் பெரியவராக மாற்றுவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். அதற்காக ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் சோதரிப்போமாக. ஒரு தனி மனிதனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு தேசமாக்குகிறேன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி ஆபிரகாம் ஒத்த மனுஷனாக இருந்தார். அந்த ஒத்த மனுஷனை தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் அழைத்தார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். அப்படி ஒத்த மனுஷனாக தனி மனிதனாக இருந்த அந்த ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் அழைக்கிறபடி என்று அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதே வார்த்தை தான் இந்த பிரசங்க வாக்கியங்களிலும் இந்த ஏசாயா புத்தகத்தில் 60ஆம் அதிகாரத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவார் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலங்களிலே அதெல்லாம் நடப்பிப்பேன் என்று தேவனாய் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் உன்னை ஒரு தேசமாக்குவேன் என்று சொல்லி அர்த்தம். ஆங்கில புத்தகத்தில் பார்த்தா நேசன் என்று சொல்லி எழுதி இருக்கிறார். அதுபடினாலே ஒருவனாய் இருந்தாலும் ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அவரை ஆசீர்வதித்த பொழுது அவர் ஒரு பெரிய தேசமானார், பெரிய ஜாதியானார் என்று சொல்லி பார்க்கிறார். இப்படி அநேக பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பெரியவர்களாக இருந்த
இருந்தவர்களை, ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக இருந்த ஒரு பெரிய கூட்டத்தை, பெரிய மனிதர்களுக்கு உண்டாக போற்றப்பட்டவர்களை, பேர் புகழுடையவர்களை தேவனாகிய கர்த்தர் கூடுமானம் மட்டும் அழைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அழைத்ததெல்லாம் சின்னவர்களை தான், சிறியவர்களை தான் அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, எரேமியாவை அழைத்தார். எரேமியாவை தம்முடைய வேலையாக, தம்முடைய காரியமாக தேவனாகிய கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 10 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அழைத்த பொழுது எரேமியாவுக்கு பயமா இருந்துச்சு. எரேமியாவிலே அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் இப்படி சொன்னார் என்றும், ஆண்டவர் இப்படி திருப்பி சொன்னார் என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எரேமியா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 6 முதல் சில வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேசாரியேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பா, என்ன போய் நீங்க கூப்பிடுறீங்களே. அதற்கு கர்த்தர் சொன்னார், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துல போய் நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் போய் சொல்லு, அதற்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் சொல்லி வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், ராஜ்யங்களின் மேலும் தேசங்களின் மேலும் நான் உன்னை என்ன செய்தேன், ஏற்படுத்தினேன். நான் சின்ன பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லி அவர் பயந்தாரு. நீ பயப்படாத, நீ ஏன் பயப்படுத, நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு, அவரை பேர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவரை அழைத்து அவரை கொண்டு பலத்த வேலைகளை, கிரிகளை தேவனாகிய கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர் ஒரு தனி மனிதனாக இருந்தார், ஒரு ஆசாரியனுடைய மகனாக இருந்தார். கர்த்தர் அவரை முன்குறித்து வைத்திருந்தார், தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பொழுது அவரோடு கூட புறவாடினார், பேசினார், அவருக்கு தம்மை வெளிப்படுத்தினார், எரேமியாவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், அவரோடு கூட பேசினார். அப்போ அவருக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு சின்ன ஆளுதான், மொத்தத்தில் அவர் சின்ன ஆளுதான், பெரிய ஆளு ஒன்றும் இல்லை. அதனாலதான் நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவருக்கே ரொம்ப தயக்கமா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பாருங்க, ஆபிரகாம் தனி மனிதனாக இருந்தார். இங்கே இவரு ஒரு சின்ன மனுஷனாகத்தான் இருந்தார், சின்னவராகத்தான் இருந்தார், சிறியவராகத்தான் இருந்தார். கர்த்தர் இவரை தம்முடைய வேலையாக அழைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பொதுவாக மனுஷர் பார்க்கிற பிரகாரம் இறைவன் பார்க்கிறது இல்லை என்று சொல்லி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 7 உள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் பேக்ரவுண்டை பார்ப்பாங்க, அவருடைய தோற்றத்தை பார்ப்பாங்க, பராக்கிரமத்தை பார்ப்பாங்க, அவருடைய பேச்சை பார்ப்பாங்க, அவருக்கு இருக்கிற பணபலத்தை பார்ப்பாங்க, ஆள் பலத்தை பார்ப்பாங்க, படைபலத்தை பார்ப்பாங்க. பார்த்துதான் அவங்க பெரியவங்க நினைப்பாங்க, அவங்கள மதிப்பாங்க, அவங்கள தெரிஞ்சு கொள்வாங்க. அந்த ஆள் பெரிய ஆளுப்பான் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்லை, மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறார். அவருக்கு சின்னவங்க தான் வேணும், பெரியவங்க தேவையில்லை. பெரியவங்க நினைக்கிற எவரும் ஆண்டவருக்கு தேவையில்லை, சின்னவங்க தான் அவருக்கு தேவையா இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 6 7 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கலாம். இவரு சாமுவேல் கூட நினைச்சார், அவர் பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தர் அவருடைய அதிகமாக பேசுகிறவராக இருந்தார், அவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருந்தார். மோசே போல ஆண்டவருக்கு ரொம்ப அருகாமையில் இருந்து, கூட இருந்து, கிட்ட இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தான் அவரும் இப்படி சொன்னார் என்று சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. வாசிங்க. ஆமா, என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் செலக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா
சவுல தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? இந்த தாவீதுக்கு முன்பாக இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்ட பொழுது அவரை கூட்டிக் கொண்டு வந்து ஜனக்கூட்டத்து மத்தியில் தேவன் நிப்பாட்டினாரு. சாமுவேல் கொண்டு வந்து நிப்பாட்டினார். இவர் தான் அவங்க ராஜா அப்படின்னு சொன்ன பொழுது அவர் அவ்வளவு வாட்டச்சாட்டமாக ஆஜானு பாடுவாங்க. அவர் என்ன செஞ்சாரு? இருந்தாரு. எல்லா இஸ்ரவேலும் அவருக்கு தோலுக்கு கீழே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பார்த்த உடனே எல்லாரும் ராஜா வாழ்க என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி முந்தைய பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தர் செலக்ஷன் பண்ணார் முதல்ல சவுலை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆனால் செஞ்சாரு, கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிக்கல. ஆனால் கர்த்தர் விசனம் கொண்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு? வேண்டான்னு தள்ளி போட்டாரு. இப்போ திரும்ப ஒருவரை அந்த சமஸ்தர்களுக்கு ராஜாவாக்கணும். அப்போ அந்த மனோபாவத்தில் தான் சாமுவேல் ஐயாவும் இருந்திருக்காங்க. அதனால் அப்படின்னாலதான் அவரு அந்த முதல் பையன், அந்த ராணுவத்தில் இருந்த முதல் பையன் அங்கே வந்த பொழுது அவர் அப்படி பார்த்த உடனே ஏறிட்டு பார்த்துருக்காரு. நல்ல வளர்த்தியாக இருந்திருப்பார் பொழுது, நல்ல நல்ல தடகாத்திரமான சரணம் உள்ளவராக இருந்திருப்பார் பொழுது. இவனா தாக்கம், கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிற இவனா தாக்கம் சொன்ன பொழுது கர்த்தர் டக்குன்னு மறுத்து சொன்னாரு அவர்கிட்ட, நீ இவனுடைய சரீர வளர்ச்சி முகத்தையும் பார்க்க, நான் அதை பார்க்கல, நான் இவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதுக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பார்க்கிறதுக்கு பெரியாரா இருந்தாங்க, பெரியார்கள் இருந்து என்ன பண்ணார்கள்? ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர்கள் சிறப்பானவர்கள் இல்லை, சரியானவர்கள் இல்லை. தேவன் தெரிந்து கொள்வத அளவுக்கு அவருடைய உள்ளான காரியங்கள், இதயத்தினுடைய காரியங்கள் இல்லை என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க பாருங்க, எரேமியா சொன்னாரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பா, வேண்டாம்ப்பா, என்னால முடியாதுப்பான்னு சொன்னாரு. சின்னவன் தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எரேமியா தெரிஞ்சு கொண்டாரு. இங்க பாருங்க, தாவீது ராஜாவை இவர் திறந்து விட்டார், 7 பிள்ளைகளும் கடந்து போக பண்ணினார் என்று சொல்லி அடுத்தடுத்துள்ள வசனங்களிலே பார்க்க முடிகிறது. 8வது பிள்ளை கடைசி பிள்ளைதான் தாவீது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 7 பிள்ளைகளும் அவர் கடந்து போக பண்ணாரு. ஒருத்தரை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். அது கடைசியிலிருந்து சின்ன தாவீது தான் அவருக்கு வேணும், அவர் சின்ன தாவீது தான் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, அவர் தான் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 11-12 வசனங்களை வாசி பாருங்க. இப்ப சின்னதான் ஆண்டவருக்கு வேணும், நம்ம சின்னதா இருக்கோங்கிறது காரியம் இல்ல. ஆண்டவருக்கு உகந்தவங்களாக நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது அப்படி தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பெரிய ஆளை கொண்டும் பெரிய வேலையை ஆண்டவரால் செய்ய முடியும். சிம்சோன் மாதிரி பராக்கிரமசாலிகளை தேவனாய் கர்த்தர் அழைப்பித்து அவர்களை கொண்டு பலத்த கிரிகளை செய்தார். சவுலும் விழுந்து போவதற்கு முன்பாக சத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு முன்பாக அவரை கொண்டு பலத்த வேலைகள் கர்த்தர் செய்யதான் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறார். பெரிய கூட்டம் தான் தேவைன்னு இல்லை, சின்ன கூட்டம் போதும் ஆண்டவருக்கு என்று சொல்லி யோனாத்தான் சொன்ன வார்த்தை நமக்கு நினைவுக்கு வருகிறது. கொஞ்சம் பேரை கொண்டாலும் அநேக பேரை கொண்டாலும் ரட்சிப்பதற்கு தேவனுக்கு தடையில்லை என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆனா சில விசேஷித்தமான காரியங்களுக்கு தேவனாய் கர்த்தர் பெரியவர்களை செலக்ட் பண்ணுகிறது இல்லை. பெரியவர்களை செலக்ட் பண்ணா அவங்களுக்குள்ள பெரியவங்கிற ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்மால முடியுங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் அவங்களுக்கு. அதனால கர்த்தருடைய பணியை செய்கிறதுக்கு அவர்கள் உடன்படுகிற பொழுது சில வேலைகளில் என்ன செய்வாங்கன்னா அந்த சொந்த காரியங்களும் அங்கே கிரியை செய்யும், வேலை செய்யும் என்று சொல்லி பார்க்கிறான். அப்போ சின்னவங்களா இருக்குன்னு இருந்தால் எரேமியா சொன்னார், சிறுவழியா இருக்குன்னு சொன்னார். அப்போ அவருக்கு நம்மளால் ஆகாது என்பது நல்ல தெளிவாக விளங்குச்சு. தெளிவாக விளங்குறதுனால முடியாது பாடினாரு. நீ வாப்பா, நான் பார்த்துக்கிட்டேன் நாக்கு நீட்டுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார்? அங்கே தொட்டு அவரோட வாயை பலப்படுத்தி அவரையும் தைரியப்படுத்தி பலப்படுத்தி நிமித்தி உட்கார வச்சு, நீ போ, நீ இல்லை நான் தான் உனக்குள்ள இருந்து இந்த வேலையை செய்ய போகிறேன், அதனால நீ தைரியமாக போ அப்படின்னு ஒரு அனுப்பினார்னு சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது தேவனாய் கர்த்தருக்கு எல்லா காலங்களிலும் பூர்ணமாக தம்மை தேவனுக்கு ஒப்புவித்து தேவனே கிரியை செய்யட்டும் என்று சொல்லி தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த சின்னவர்கள் அவர்களுக்கு தேவையா இருக்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லா காலத்திலும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க. இவ்வளவு தானா என்று சொல்லி கேட்டார். ஏன்னு சொன்னா ஆண்டு வரும்போதே சொல்லியிருந்தாரு,
ஈசாயின் குமாரில் ஒருவனே நான் என்ன செய்திருக்கிறேன், எனக்கென்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்கென்று சவுலுக்கு அப்புறம் ஆளுவதற்கென்று நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால இவர் ஒவ்வொருத்தரையா பார்த்தாரு. ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. 7 பேரும் போயிட்டாங்க. அந்த கடைசியா 8வது ஒரு பிள்ளை ஒண்ணு இருக்கான். அவன் ஆடு மேய்க்கிறவனா இருக்கான். இவங்க எல்லாம் ராணுவத்துல விட்டுருக்க, அவனை ஆடு மேய்க்க விட்டுருக்க. ஆமா இருந்தான். ஆமா, தாவீது ராஜாவை பார்த்த பொழுது ராஜாக்குரிய ஆரவாரமான தோற்றம் அவருக்கு இல்லை அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆரவாரமான தோற்றம் முதல் பையனை பார்த்த உடனே இருந்துச்சுன்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எலியாபை பார்த்த உடனே அவர் இருந்துச்சு. அந்த ஆரவாரமான அந்த நல்ல மிடுக்கான அந்த ஆரவாரமான தோற்றம், ஆஜானுபாகமான அந்த தோற்றம் அவருக்கு இருந்தது. அதனாலதான் இவர் நினைச்சார் இவனைத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இவரை பார்த்த பொழுது ராஜாவுக்குரிய ஆரவாரமான தோற்றம் என்னதில்லை, இவருக்கு இல்லை எழுதப்பட்டிருக்கு. அப்ப சின்ன தாவீது தான் அவருக்கு இப்பொழுது தேவை. சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்று பயந்த எரேமியா தான் இப்பொழுது இவருக்கு தேவை என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களை தான் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி உயர்ந்த ஆசனங்களில் வைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்கள் மூலமாக ஜனங்களையும் ஆசீர்வதித்தார், தேசங்களை ஆண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 113 7 8 வசனங்களை வாசித்து பாருங்க. சங்கீதம் 113 7 8. ஆமா ஆமா ஆமா, பாத்தீங்களா, பெரிய ஆள் ஆக்குறாரு. சின்னவங்களை பெரிய ஆள் ஆக்குறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான காரியம். அல்லேலூயா. சின்னவங்களை பெரிய ஆள் ஆக்குறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான காரியம். நம்ம சின்னவங்களா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்மளை பெரியவங்களா ஆக்குறது கர்த்தருக்கு சித்தமா விருப்பமா இருப்போமானால் அது நல்லது. ஆனபடியால் சின்னவர்களாக இருக்கிறோம், சிறுவர்களாக இருக்கிறோம், சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம், நெருக்கத்திலே இருக்கிறோம், கடன்பாரத்திலே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர்களை தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வேலைக்காக அவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர்களுக்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போம். 1 நாளாகமம் 17:7 கூட வாசிக்கலாம். பாருங்க, அங்க இப்படி ஆடு வச்சிட்டு தாவீது தான் ஆண்டவர் உயர்த்தினாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சின்னவனை தான் பெரியவனாக்குனாரு, அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 17:7 ஒரு சேவட்டை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். இப்பொழுது தாசனாகிய தாவீதை நோக்கி தேவனின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து போன இடமெல்லாம் உன்னோட இருந்து ஆமா சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி ஆமா பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென், அல்லேலூயா. பெரிய ஆளாக்கினேன், உன்னை ஆக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். சின்னவர்கள் என்று சொல்லி புறக்கணிக்கிறீர்களே, மனிதர்கள் சின்னவர்கள், நம்ம சின்னவங்களா இருக்கும்போது நம்ம புறக்கணிப்பாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. பெரிய ஆளுகள் தான் கனம் பண்ணுவாங்க, மதிப்பாங்க, அவங்கள தான் பின்பற்றி போவாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் அப்படி இல்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 26 முதல் 28 இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஊழியக்காரங்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஒன்றும் பிரபலியமான ஆட்களாக இருந்தோம், அதனால கர்த்தர் என்ன செய்தாரு, இவன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேவனாகிய கர்த்தர் சூஸ் பண்ணாரு, தெரிஞ்சு கொண்டாரு, நம்மளை ரட்சித்தாரு, தேவசமத்துக்கு கொண்டு வந்தாரு, நம்மளை ஊழியக்காரர் ஆக்கி வச்சிருக்கிறாரு, நம்மளை கொண்டு ஜனங்களுக்கு போதனை செய்கிறாரு, ஜனங்களை வழி நடத்தினாரு அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. நம்மளும் ஒரு எல்லாருமே நாம் சிறியவர்களாக இருந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அநேகமாக ரட்சிக்கப்பட்ட அநேக தேவ ஜனங்கள் உலகம் முழுவதும் சபைக்குள்ள வெளியில எங்கேயும் பார்த்தால்
ரொம்ப சாதாரண மக்கள் தான் கர்த்தரை அதிகமாக சிநேகித்து அவர்களை தான் என்ன செய்கிறார், ரட்சித்து அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். குடிகாரர்களாக இருந்தவர்கள், வெறிகாரர்களாக இருந்தவர்கள், விச்சாரக்காரர்களாக இருந்தவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள், வியாதிஸ்தராக இருந்தவர்கள், செத்து போவோம் என்று நினைத்தவர்கள், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், மறிக்க முடிவுக்கு போனவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை தடுத்தால் கொண்டு அவர்களை தேவனாய் கர்த்தர் ரட்சகராக தேவன் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாக இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை சாட்சிகள் நமக்கு தெரிகிறது. நாம அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 1:26 முதல். எப்படி சகோதரர் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஆமா, பெரிய ஒன்று ஞானவான்கள் இல்லை, பெரிய பலசாலிகள் இல்லை, ஆமா, பெரிய ஐஸ்வர்யவான்கள் இல்லை. ஆமா, இந்த பைத்தியம் சொல்றதுன்னு கேட்டுட்டு இருக்கியான்னு நம்மளை கடந்த காலத்தில் குடும்பங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இவன் ஒரு மனுஷன், இவன் ஒரு ஆளு, இவன் சொல்றான்னு நீங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும். இவன்லாம் ஒரு மனுஷனா, சே விடு அவனை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம இருந்திருக்கிறோம். உள்ளவைகளை அவாக்கும்படி. ஆமா ஆமா, அவருடைய தெரிவே இப்படித்தான் இருக்கிறது. பெரியால அவர் தெரிவு செய்கிறது இல்லை, சின்னவர்களை சிறியவர்களை அற்பமாக எண்ணப்படுகிறவர்களை தான் அவர் தெரிஞ்சு கொண்டார் எப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தான் அவர் பெரிய ஜாதி ஆக்கினார், பெரிய ஆளாக்கினார் என்று சொல்லலாம் வேத புத்தகத்தில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துமாக. இதை பாருங்க, பவுல் ஐயாவை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த பவுல் ஐயா சவுலாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சவுலாக இருக்கிற வரைக்கும் அவர் தேவனுக்கு பிரயோஜனப்படலை. இப்போ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சவுல் என்றால் பெரியவன், பவுல் என்று சொன்னால் சிறியவன் என்று சொல்லி அர்த்தம். அந்த அவர் பெரியவராக இருக்கிற வரைக்கும் அவர் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படலை. அவர் எப்போ நான் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி தன்னை உணர்ந்து தன்னை தாழ்த்தினாரோ, அவர் தன்னை தாழ்த்தி இனி எனக்கு பேரு பவுல் சவுல் இல்ல, நான் பவுல் மாத்திட்டு நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி அவருக்கு பேரு பவுலாக ஆயிட்டோம். சின்னவரும் தன்னை ஒத்துக்கிட்டாரோ, அவர் சின்னவராக தன்னை உணர்ந்த பொழுதுதான் அவர் ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட்டார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ 9ஆம் அதிகாரத்தில் 1 to 4 வரைக்கும் பார்த்தா ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர், யெகோவா தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர். அதனால புதுசாக ஒரு மார்க்கம் வந்திருக்கு. இயேசுங்கிற ஒரு மனுஷனை உயிரோடு இருந்தார் என்னும், அவரது தேவனுடைய பிள்ளை என்றும் அவர் தேவன் என்றும் ஒரு கூட்டம் எழும்பியிருக்கு. இந்த கூட்டத்தை சிதைச்சிடணும், அழிச்சிடணும், ஒழிச்சிடணும்னு சொல்லி என்ன செஞ்சாரா, இவர் கோபம் கொண்டு சீறி அவங்க மேலே ஜனங்கள் மேலே கிறிஸ்தவர் மேலே பாயிறதுக்காக இந்த மனுஷன் எழும்பினார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் தரையிலே விழுந்தான் என்று எங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 4 கூட வாசிக்கலாம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தார். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அது வரைக்கும் அவர் என்னமோ நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இயேசு யாருன்னு அவர் உணர்ந்தார், அறிஞ்சிக்கிட்டாரு. தான் ஒன்றும் இல்லைங்கிறது அப்போ தான் அவர் உணர்ந்தார். சார் அப்போ எப்போ நான் பெரிய ஆள் இல்லை, நான் சின்ன ஆளுன்னு அவர் உணர்ந்தாரோ, தன்னை தாழ்த்தினாரோ, தேவ சமூகத்தில் என்னைக்கு தன்னை சமர்ப்பணம் செய்துட்டாரோ, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அப்படி சரணாகதி அடைஞ்சி
நெடுஞ்சாங்கடையா அவருடைய சமூகத்தில் விழுந்துட்டாரோ அப்போதான் அதுக்கப்புறம் தான் அவர் இயேசுக்கு பிரயோஜனப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும். அப்போஸ்தலர் 13:9 அவர் பவுலானார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எப்போ அவர் சின்ன ஆளுன்னு தன்னை கடவுளுக்கு முன்பாக உணர்ந்து ஒப்பு கொடுத்தாரோ அப்போ பரிசுத்த ஆவியில அவர் நிறைஞ்சாரு. பரிசுத்த ஆவியருடைய பவர் வல்லமை அவருக்குள்ள உண்டாகிச்சு. அப்போ ஆண்டவருக்கு பொதுவாகவே சின்னவங்க தான் தேவை, பெரியவங்க தேவையில்லைன்னு இப்ப நல்லாவே தெரியுது. அல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக சின்னவங்க இருந்தவங்க தான் அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. எனவே தெரிஞ்சுக்கிட்டாரு, தாவீதை தெரிஞ்சுக்கிட்டாரு. இங்கே சவுல் பெரியவர் என்கின்ற ஒரு உணர்வு எண்ணமோ மேலாக இருக்கிற வரைக்கும் அவரு ஆண்டவருக்கு பிரயோஜனப்படல. ஆண்டவரை எடுத்து பிரயோஜனப்படுத்தல. அவர் எப்போ தன்னை சின்னவன் உணர்ந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவர் எடுத்து பிரயோஜனப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வேதாகமம் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு எல்லா காலங்களிலும் தேவை சின்னவர்கள் தான். சின்னவர்கள் என்று எண்ணுகிறவர்களும் சின்னவர்களாக இருக்கிறவர்களும் தாங்கள் சின்னவர்கள் என்று உணர்ந்தவர்களும் தான் தேவனுக்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்பார்கள். இதோ அடியேன் இருக்கிறேன், சொல்லு கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல என்ன செய்வாங்க, நீ என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறப்பா, என்னால ஒண்ணும் முடியாது, நான் ரொம்ப சின்ன ஆளு, என்கிட்ட எந்த சாமர்த்தியமும் இல்லை, எந்த பலனும் இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால என்ன ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க, நான் சின்ன ஆளுதான்ப்பா, நீங்க என்ன கொண்டு என்ன செய்யணும் இருக்கீங்களோ அதை நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி இவங்க தன்னை தேவனிடத்துல ஒப்பு வச்சிருவாங்க, கையெழுத்திடுவாங்க. இப்பொழுது கர்த்தருக்கு எல்லா காலங்களிலும் சின்னவர்கள் தான் வேண்டும். சின்னவர்கள் தான் நம்மளால ஒன்றும் முடியாதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சு அந்த உணர்வடைஞ்சு என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு இருக்கிற வேலைக்காக முற்றிலும் சமூலமும் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய வேலைகளை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல் ராஜாவும் ஒரு சின்ன குடும்பத்தில் உள்ள ஆளுதான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு குடும்பம் இல்லை, பிரபலியமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவரே ரொம்ப உன்னதான் உன்னை குடும்பத்தில்தான் தேவன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சாமுவேல் சொன்ன பொழுது அவர் ரொம்ப தாழ்ந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 9:20-21 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆனால் நான் தேவ சமுத்திரம் வந்திருக்க தேவண்ட பிள்ளைகளை இன்னைக்கு சின்னவங்களாக இருக்கலாம், நாம் சின்னவர்களாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் நம்மையில் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. அதை நம்மளால நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்பவும் செய்து நம்பிக்கையின் தேவன் தம்முடைய கிரிகளினால் அதை நிறைவேற்றியும் முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் வேதாகமத்தின் சாட்சிகளாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களை ஒரு தேவண்ட பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசி. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. அவன் முழு இஸ்ரவேல் ஜனக்கூட்டமும் யாரை நாடுகிறது? ஒன்னையும் வீட்டார் இருந்தாப்பா எல்லா ஜனங்களும் நாடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ராஜா வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ராஜாவுக்காக நான் தேவசமுத்திரம் ஜெபிச்சு கொண்டிருந்த பொழுதுதான் இப்போ சவுல்னு ஒருத்தர் நாளைக்கு உன்னை சந்திக்கிறதுக்கு வருவான், ஒரு காணாம போன கழுதையை குறித்து உன்னிடத்துல விசாரிக்கிறதுக்கு, தீர்க்கதரிசியாக உன்னிடத்துல ஞான திருஷ்டிக்காரராகிய உன்னிடத்துல வந்து விசாரிக்கிறதுக்கு வருவான். அவனை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவா தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இவர் வர்றதுக்கு முன்னாலேயே, சாமுவேலை தேடி வர்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் ராத்திரிக்கு என்ன செஞ்சிட்டாரு, சவுலுக்கு சொல்லிட்டாரு. அப்படினால இவர் அந்த சவுலை எதிர்பார்த்து காத்திருந்தாரு. அதே மாதிரி அவரை தேடி வந்தாரு. வரும்போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், இவன் தான் நான் சொன்ன ஆளு அப்படின்னு. அதை மனசுல வச்சுக்கிட்டு
இவர் என்ன செஞ்சாரு, அவர்கிட்ட அப்படி மொட்டைக்கட்டையா அப்படி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சொன்ன பொழுது சவுல் என்ன சொன்னார்னு பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, ஆமா, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? ஆமா, இஸ்ரவேல் கோத்திரத்திலே இந்த பென்யமீன் கோத்திரம் சின்ன கோத்திரம், கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கு, பெரிய கூட்டம் இல்ல. பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது, அது என் குடும்பம் ரொம்ப அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை, இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் என்ன பார்த்து நீங்க சொல்லலாமாப்பான்னு சொல்லி அவர் சொன்ன பொழுது அவருக்கு சங்கடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் சில காரியங்கள் நம்மள்கிட்ட ஆண்டு ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது, செய்வேன் என்று சொல்லுகிற பொழுது, உன்னை இப்படி பெரிய ஆளாக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு பல காரியங்களை உன்னை கொண்டு இப்படி கட்ட காரியங்களை செய்வேன்னு ஒருவேளை உங்கள்கிட்டையும் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் சொல்லுகிற போது உண்டாயிருந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குற பொழுது உங்களால் விசுவாசிக்க கூடாமல் கூட இருக்கலாம். அப்படி தான் இவர் சொன்னார். அவரால் நம்ப முடியலை. ரொம்ப அவருக்கு சொல்லும் போது சங்கடமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. ஆண்டவருடைய தெரிவெல்லாம் அவர் சூஸ் பண்ணுறதெல்லாம் எப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 2வது வருஷத்தில் பாருங்க, யோசேப்பு தான் 11வது பிள்ளையாக இருந்தார். ரொம்ப இளையவனாக இருந்தார். அவர் தான் சின்ன பையனாக இருந்தார். அந்த 10 பேரை விட்டுட்டு 11 இவர் 11வது ஆள், 12வது பென்யமீன். அந்த 10 பேரை விட்டுட்டு யோசேப்பு தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன யோசேப்பு, சின்ன தாவீது, சின்ன கிதியோன், சின்ன எரேமியா, சின்னவன் உணர்ந்த பவுல், இவர்களை தான் தேவனாய் கர்த்தர் தேடிக்கொண்டிருந்தார், தேடி தெரிந்து கொண்டார் என்று நமக்கு வேதாகமம் சொல்லுகிற கதையாக இருக்கிறது, சரித்திரமாக இருக்கிறது. அதற்காக நம்ம ஆண்டவரை நாம் சோத்திரிப்போம். ஆதியாகமம் 37:2 வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆமா, அந்த இளைஞன் பில்கால் சில்பாள் என்னும் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவார். இந்த சின்ன பையனை தான் ஆண்டவருக்கு வேணுமா இருந்துச்சு. நீ தான் தம்பி எனக்கு வேணாம் யோசேப்பு அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு செய்ய போவதை வெளிப்படுத்தி காட்டினாரு, அது செய்து காட்டினாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கணும். அல்லேலூயா! ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு மூலமாக, யாக்கோப்பு மூலமாக, யோசேப்பு மூலமாகத்தான் எகிப்தில் அது பலிதமாயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா! அந்த யாக்கோப்பும் 2வது பையனாக தான் இருந்தார், மூத்தவனாக இல்லை, சின்ன பையனாக தான் இருந்தார், சின்னவனாக தான் இருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 25:23 எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ சின்னவர்களாக இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அற்பமானவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதற்காக நாம் ரொம்ப கவலைப்படுறதுக்கு, தொய்ந்து போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சின்ன ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து பேசி, இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், உன்னை கொண்டு நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன், உன்னை இதற்காக நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் உனக்காக செய்வேன், உன்னை கொண்டு செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா என்னைக்குனாலும் செய்வார். அல்லேலூயா! விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவில்லாத கால சூழ்நிலையில் தான் அதை செய்வார் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அனுபவமாக இருந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும். ஆதியாகமம் 25:23 எடுத்து வாசிக்கலாம். 2 ஜாதிகள் கர்ப்பத்திலே உண்டாயிருக்கிறது, வயிற்றிலிருந்து பிரியும். ஆமா என்று சொல்லி அங்கே அவர் சொன்னார். யாசா அண்ணன், யாக்கோபு தம்பி, ஆனால் யாக்கோபு ஏசா சேமிப்பான் பின்னாட்களில் அப்படின்னு சொன்னார். பொதுவாக குடும்பத்தில் மூத்த பிள்ளைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கணம் உண்டு, ஒரு மரியாதை உண்டு. அப்பாவே சொல்லுவார், அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்டு செய்யடா, அவன் வளர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்டு செய்யடா, அண்ணன்கிட்ட கேட்டுவா அப்படிம்பாரு அப்பாட்ட போனால். ஏன்னா நமக்கு அடுத்தால அந்த குடும்பத்தை நம்மளோட பிள்ளை தான் முன்ன நின்று நடத்தணும்,
நம்ம ஒருவேளை காலமாகி போயிட்டோம், நம்ம தவறி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை முன்ன நின்று அவன் தான் நடத்தணும்னு சொல்லி அப்போவிருந்தே அந்த பொறுப்புகளுக்கு அந்த மூத்த பிள்ளைய பொதுவாக குடும்பங்களில் பழக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கலை. இங்கே மூத்தவனை விட்டுட்டு இளையவனை தான் அவர் தெரிஞ்சு கொண்டார். ஏசாவை அவருக்கு பிடிக்கலை, யாக்கோபை தான் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரோமர் 9:13 எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன செலெக்ஷன் நமக்கு வழங்கலை. இப்படி தான் இருக்குது. ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரை கூப்பிட்டு ராஜாவாக்குனார். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு போய் இஸ்ரவேல் தேசத்து ராஜாக்களை எச்சரிக்க முடியாத அவர்களுக்கு முகத்து முகமாக நின்று அவர்களை கண்டிப்பாக கடிந்து பேசும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாக சொல்லி தைரியமாக பேசும்படியாகவும் ஒரு சின்ன பையனை தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இறைமையாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாசிங்க. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு ஏசாவை பிடிக்கலப்பா, யாக்கோபு ஒண்ணுதான் பிடிச்சிருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அண்ணன் அவன் தான் அண்ணன், நான் என் தம்பியாச்சே, உன் அண்ணன் எனக்கு பிடிக்கலப்பா, ஒன்னதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். இது ஆண்டவருடைய முன் தெரிவும் முன் யோசனையும் ஆக இருக்கிறது. ஆபிரகாமின் குறித்து அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:2 வாசித்து பாருங்க. தனியாக இருந்த பொழுது அவர் ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று தேவன் கூப்பிட்டார். அல்லேலூயா. வாசிங்க. ஏசாயா 51:2. அவன் தகப்பனாக ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராரை நோக்கி பாருங்கள். ஒருவனாயிருக்கையில் அவனை நான் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக்கப்பட்டார். ஒரு தனி ஆளு அவரை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரு. ஆதியாகமம் 12:1 நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும். நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், ஒரு தேசமாக்குவேன் என்று சொன்னா, ஜாதி ஆக்குவேன் சொன்னா தேசமாக்குவேன் என்று சொல்லி அர்த்தம். ஆங்கில புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒரு நேஷன் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்யிருக்கோம், எழுதியிருக்கோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்தும். ஆதியாகமம் 12:1-3 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆமா, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நீ எனக்கு வேணும்னு கூப்பிட்டாரு. அப்படியே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த ஆபிரகாம் தன்னை முழுசா கொடுத்தார். இந்த சின்னவங்க தான் முழுசா தன்னை கொடுப்பாங்க. நம்மளே ஆண்டவர் கூப்பிட்டாரு, நம்மளையா பேர் சொல்லி கூப்பிட்டாரு, நம்மளையா ஆபிரகாமே ஆபிரகாமன்னு சொன்னாரு. நம்மளையா ஆடுகளுக்குனால மேய்ச்சிட்டு போன நம்மளையா தாவீது வான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாருங்கும் பொழுது இவங்களுக்கு ரொம்ப அது பெரிய காரியமாக தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சதுனால அப்படி முழுசா அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லாம் பாருங்க, பெரிய ஆளா இருந்தா முழுசா ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சொந்த சரக்கு இருக்கும், காரியங்கள் இருக்கும். ஆண்டவர் ஒன்று சொன்னா அதையும் கொஞ்சம் கலந்து இவங்களுடைய திறமைகளையும் அதுல கொஞ்சம் புகுத்தி இவங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு பார்ப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஆட்கள்ல தாழ்மையா இருக்கு, தாழ்மையான நிலையில, தாழ்ந்த நிலையில எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற ஒருவரை தேவனாக்கத்தை பேரை சொல்லி கூப்பிட்டு தாவீது அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிடுகிற பொழுதுதான் அவங்களுக்கு ரொம்ப
அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கும். நம்மளே ஆண்டவர் கூப்பிட்டாரு, நம்மளையா பேர் சொல்லி கூப்பிட்டாரு, நம்மளை கொண்டா இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே தன்னை தேவனுக்கு முழுசாக ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்போ அவங்கள கொண்டு தான் கர்த்தர் தான் விரும்பினபடி எந்த ஒரு காரியத்தையும் தான் நினைத்தபடி பூர்ணமாக சரியாக செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு தான் சின்னவங்களை கர்த்தர் தெரிஞ்சு கொள்கிறார். அல்லேலூயா. பெரியவங்க இப்போ ஆண்டவருக்கு எப்பவும் தேவையில்லை. ஆண்டவருக்கு பெரியவங்க ஒரு காலமும் தேவையில்லை. பாருங்க, எகிப்துக்கு போன யாக்கோபின் புத்திரர் 70 பேருன்னு ஆதியாகமம் 46 26 27 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 46 26 27 ஆதியாகமம் தானே? ஆதியாகமம், சாரி, ஆதியாகமம். அவனுடைய கற்பத்திறப்பாய் இருந்து அவன் மூலமா எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆமா, ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். 70 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எகிப்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டு அது கானானை நோக்கி பயணப்பட்ட பொழுது காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேருன்னு என்ன அவங்க 11:21 எழுதப்பட்டிருக்கிறது. சொன்னாரா? சொன்னபடி செஞ்சுட்டாரா? தனி மனிதனாகி ஆபிரகாமை ஒரு பெரிய தேசமாக்கிட்டார். தனியாளுமா ஆபிரகாம் தேவன் அழைக்கிற பொழுது தனியாளுமா? அவனுக்கு கூட ஆள் இல்ல, பிள்ளை இல்ல, தனி மனுஷனாக இருந்தாரு. ஆபிரகாமே என்று கூப்பிட தனி மனுஷன் தான். ஆனா இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி லட்சக்கணக்கான மக்களாக இருந்தார்கள். எபிரேய ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்களாக இருந்தாங்க. காலாட்கள் என்று சொன்னா ஆண்கள் 20 வயசுக்கு மேல உள்ள ஆண்கள் தான் 6 லட்சம் பேர். பெண்கள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்தா இத்தனை லட்சம் இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஒரு 10, 18, 20 லட்சம் இருந்திருப்பாங்க. 20, 25 லட்சம் இருந்திருப்பாங்க. பெரிய ஜாதியாக்கி சொன்னார், ஆக்கிட்டாரு. சின்னவன் தான் ஆண்டவர் பெரியவனாக்கி பெரியவனை தான் பெரிய ஜாதி ஆக்குறாரு. அதை ஏற்ற வேலையில செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே இது நடந்துடல. 25 வருஷம் ஒரு பிள்ளைக்காக ஒரு காத்திருக்க வேண்டியிருந்தது. அவருடைய சந்ததி ஒரு பெரிய ஜாதியாகுவதற்கு 4 வருஷங்களுக்கு மேல காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்படி ஒரு பெரிய ஜாதி ஆயிட்டு அதை கானான்ல கொண்டு வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன அவங்க 11:21. அதற்கு மோசேயோடு இருக்கிற கானான்கள் 6 லட்சம் பேர். ஆமா, ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்ப காலாட்களாகிய யுத்த சன்னதர்களாக இருந்தவங்க மட்டும் அவ்வளவு பேருன்னா மற்ற எல்லாம் கணக்கு 25 லட்சம் பேர் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சகரியா 13:7 இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. சகரியா 13:7. வாசிங்க சொல்லுகிறார். அப்படி சொல்லப்படுகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. பல வருடங்களுக்கு முன்பாக ஐயா மறிக்கிறதுக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இப்படி சொன்னார், நான் மீண்டும் சிறுவருக்கு மேல் என் கரங்களை வைப்பேன் சொன்னார். அல்லேலூயா. என்ன நடக்க போகுது, பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு அன்றைக்கு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் பேசுகிறார், நான் மீண்டும் சிறுவர் மேல் என் கரங்களை வைப்பேன் என்று சொல்லி என் தேவன் என்னோடு கூட சொன்னார். அன்றைக்கு அவருடைய விளக்கம் என்ன, காரியம் என்ன, என்ன சொல்றாரு முழுசா என்னால வலிக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா அன்னைக்கு பெரியவங்களா இருந்தாங்க, தலைவர்களாக பட்டவர்களா இருந்தாங்க, தலைவர் இருந்தார், ஐயா பெரிய இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அவங்கதான் எல்லாரும் செய்து முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நாமும் அப்படி ஒரு விசுவாசத்தில் தான் இருந்தோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, ஒருவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களில் கர்த்தர் ஒரு நாள் எனக்கு காலேஜில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது
என்று நினைக்கிறேன். நான் மீண்டும் சிறுவர் மேல் என் கருத்தை வைப்பேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எல்லா காலங்களிலும் அவர் சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிப்பதற்கு, அதை பரிபூர்ணமாய் செய்து நிறைவேற்றி முடிப்பதற்கு சின்ன ஆட்கள் தான் தேவை, பலவீனமான ஆட்கள் தான் தேவை, பலமில்லாத ஆட்கள் தான் தேவை. பெருசா நான் வேதத்தை அறிஞ்சிருக்கேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமுள்ளவனா இருக்கேன், பெரிய தீர்க்க தரிசனம் வரவுடையவனா இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவருக்கு இந்த கடைசி காலங்களிலும் கண்டிப்பா தேவையில்லை. அல்லேலூயா. சின்னவங்க தான் தேவை, சின்னவங்களா இருக்கிற நீங்க தான் தேவை, சின்னவங்களா இருக்கிற நாம தான் தேவை. இன்னும் எத்தனையோ சின்னவர்கள் இருக்கிறார்கள், சபைக்கு உள்ளே இருக்கிறார்கள், வெளியே இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். முன்கரிக்கப்பட்ட சின்னவங்க சிறியவங்க இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த கடைசி கால வேலைக்கு தேவை. அவங்க தான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் சிரமேற்று என்ன செய்வாங்க, தலையில வச்சுக்கிட்டு அதை செஞ்சு முடிப்பாங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நோக்கம் சித்தம் அவங்களுக்கு இருக்காது. அவர் என்ன சொல்றாருங்கிறதுல தான் ரொம்ப கவனமா இருப்பாங்க, தீட்சணமா காது தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர் சொல்றதை செய்யறதுக்கு எப்பொழுதும் அவங்க ஆயத்தமுள்ளவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வேணும்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு பாருங்க, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சவுல் அவரை கொல்ல தொடர்ந்தார். அவர் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய நெருக்கடியான காலங்களுக்கு பின்னால்தான் அவர் ராஜாவானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அந்த நெருக்கடியான காலங்களில் ராஜாவாக வேண்டிய தாவீது உசிரை கையில் பிடிச்சிக்கிட்டு சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார்னு பார்க்குறோம். அவங்க கூட சேர்ந்தவங்களும் அற்பமானவங்களாக தான் இருந்தாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பெரிய ஆளுக்கு அவங்க கூட வந்து சேர்ந்ததாக எழுதவில்லை, தாவீது கூட பெரிய ஆளுக்கு வந்து சேர்ந்ததாக எழுதவில்லை. தாவீது ஒரு அற்பமான ஒரு மனுஷனாக தான் அன்றைக்கு வரைக்கும் காணப்பட்டார். 1 சாமுவேல் 22:1-2 வசனங்களை வாசிச்சு பாருங்க. போனான். போனார்கள். கூடிக்கொண்டார்கள். தலைவனானான். இந்த 400 பேரும் பெரிய ஆட்கள் இல்லை மனுஷருக்கு முன்பாக சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது. எப்படிப்பட்டவங்க பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். சவுல் ராஜாவினால பாதிக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, அவங்க தான் தாவீது கூட சேர்ந்துக்கிட்டாங்க. சின்னவர் கூட சின்னவங்க தான் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அப்படிதான் இருந்தது என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். தாவீது கூட அவர் ராஜாங்கத்துக்கு வந்த பிறகுதான் பலசாரிகள் பெரியவங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னால் எல்லாம் அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் சின்ன ஆட்களை தான் இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கிறது. தாவீது ராஜாங்கத்துக்கு வந்த பிற்பாடு தான் பலசாலியான மக்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, அவர் கூட சேர்ந்தாங்க. ஜனங்களுடைய இருதயம்லாம் அதுக்கப்புறம் தான் அவரை சார்ந்துச்சு, அவருக்கு பின்னால போச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த காலகட்டங்களிலே, அந்த காலகட்டத்திற்கும் அந்த ராஜாங்கத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய இடைக்காலங்களிலே சவுலோடு கூட இருந்ததெல்லாம் அந்த சின்னவர் கூட இருந்தது சின்ன ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, தெளிவா இருக்கு. அப்ப அவர் பெரியவரான பொழுது இந்த 4 பேருக்கு ஒரு முக்கியமான இடத்துல தான் அவங்க இருந்திருப்பாங்க. அப்ப சின்ன நிலையில இருக்கிற பொழுது அது தேவனுடைய காரியம் என்று நாம் ஆவியிலே உணர்வோம் என்று சொன்னால், நாம் ஜெபித்து உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த அற்பமான காலங்களில் அப்படிப்பட்ட சின்ன மனிதர்களோடு கூட நாம் உறுதியாக நிற்போம் என்று சொன்னால், கண்டிப்பாக அவர்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற பொழுது அவரோடு கூட நாமும் உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய பங்கு கண்டிப்பா உண்டாயிருக்கும். தேவனுடைய கிரிகளை பார்த்த பிறகு
வந்து ஒட்டி கொள்வது என்பது பெரிய காரியமா? தேவனுடைய வார்த்தை ஒருவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் காண்கிற பொழுது அது தேவனுடைய வார்த்தை தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ஒவ்வொருவர் மேலும் உள்ள காரியமாக இருக்கிறது. இப்படி சொல்லுகிறாரே, சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே, தொடர்ந்து சொல்லுகிறாரே. அப்படியானால் இவர் திரும்ப திரும்ப தீர்க்கமாக சொல்லுகிறாரே, தைரியமாக சொல்லுகிறாரே என்று சொல்லி ஒரு உணர்வு உண்டாகிற பொழுது, ஒரு கேள்வி எழுப்புகிற பொழுது ஒவ்வொருடைய கடமை என்ன என்று பார்த்தார். ஆண்டவரே என்ன காரியம் என்று சொல்லி விசாரித்தால் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா! கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். ஒன்று நாளாக 29, 11, 12 இப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சின்னவங்களா இருந்து பெரியவங்களானவங்க அதை சாட்சியா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. தாவீது அப்படி எழுதி வைத்திருக்கிறார். 1 நாளாக 29, 11, 12 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தாவே மாட்சிமை வல்லமை மகிமையும் எல்லாம் உமகிட்ட இருந்தா பருதுப்பா. ஆமா கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, எல்லாவற்றுக்கும் தலைவராக இருந்திருக்கிறேன். ஆமா ஆளுகிறவர். ஆமா ஆமா எவரை யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி அனுபவஸ்தர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அல்லேலூயா! அனுபவிச்சு ருசிச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அந்த அனுபவஸ்தர் நமக்காக எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா! அதனால கலங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. சின்ன தாவீதை ஆசீர்வதித்தவர், ஒருவனாய் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், யோசேப்பை ஆசீர்வதித்தவர், எரேமியாவை சிறுபிள்ளை என்று சொல்லாதே என்று சொல்லி தட்டி கொடுத்து அவர் நாக்கத்தொட்டு தம்முடைய வார்த்தைகளை அவர் வாயில் இருதயத்தில் வைத்து அவரை கொண்டு ராஜாக்களை எச்சரித்து அவருடைய வார்த்தையை அப்படி நடப்பித்து காண்பித்த கர்த்தர் எனக்கு உண்டு உங்களுக்கு உண்டு இருக்காரா இல்லையா? ஹல்லேலூயா! இருக்கிறாரு. சொல்லியிருந்தா செய்வாரு. சொன்னவரை செஞ்சு முடிக்கிறதுக்கும் அவர் கைவிட மாட்டாருன்னு ஆதியாகமம் 28:15 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நான் சொன்னதை சொல்லும் அளவு உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். கைவிடலை. யாரை கைவிட்டாரு? யாக்கோபை கைவிட்டாரா? யோசேப்பை கைவிட்டாரா? இடையில ரொம்ப நெருக்கப்பட்டாங்கன்னா அவருடைய ஆத்மா இரும்பல் அடைபட்டிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பிதி இருப்பார், கதிர் இருப்பார், கத்தி இருப்பார். என்னை விட்டுருங்க ஆண்டவரே, செத்து போவேன் அப்படின்னு இருப்பார். அப்படி கூட அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை உணர்வு உண்டாயிருந்திருக்கும். முடியாதுப்பா அப்படின்னு இருப்பார். கும்பிட்டு இருப்பார், போதுப்பா வேண்டாப்பான்னு கூத்தாடி இருப்பார். ஆனாலும் சொன்னவர் சொன்னதை செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. சாலமோனை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருந்தது, அவருக்கு சொல்லப்பட்டதை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சாட்சியாக விளங்க செய்கிறது. அதற்காக நம்ம ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. 1 நாளாகமம் 28, 10, 20 வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுது எச்சரிக்கையாயிருது. அப்படி சொல்லப்பட்டது. அவருக்கு தாவீதுகிட்ட சொல்லியிருந்தாரு, உனக்கு குமாரன் சாலமனை கொண்டு என்னுடைய ஆலயத்தை எல்லாம் கட்டி முடிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா! அது தாவீது சாலமனுக்கு சொன்னதாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 20 கூட வாசி பாருங்க. ஆமா
இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும். அவர் கூடவே இருப்பாரு, உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டாரு. அவரே கூட இருந்து அதை செய்து முடிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீ செய்யறன்னு நினைக்காத, உன்னை கொண்டு ஆண்டவர் செய்து முடிப்பாருன்னு சொன்னார். அதான் அதனுடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நீ செய்வேன்னு நினைக்காத, செய்ய போறேன்னு நினைக்காத, பயப்படாத. அவரும் ஒரு சின்ன மனுஷனாக தான் இருந்தார். சாலமோனும் இந்த ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அவர் ரொம்ப கலக்கமுடையவராக இருந்திருக்க முடியும். இது எப்படி ஒரு பெரிய இந்த இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மக்களை எப்படி நம்ம ஆள போகிறோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒரு கலக்கமாக இருந்திருக்கும். அவர் ஒரு சின்ன மனிதனாக தான் இருந்திருக்கிறாரு. ரொம்ப அனுபவமிக்கவர் இல்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதனால தான் அவர் 1000 பலிகளை செலுத்தி ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி அவர் வேண்டிக் கொண்டதுனால தான் ராக்காலத்தில் கர்த்தர் வெளிப்பட்டு, உனக்கு என்ன வேணும், மிகுதியான பலிகளை செலுத்தியிருக்கிறாயே, எனக்கு உனக்கு என்ன வேணும் சாலமோன் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, இந்த ஜனங்களெல்லாம் யாரால நியாயம் விசாரிக்க கூடும் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஜன கூட்டத்தை யாரால நியாயம் விசாரிக்க முடியும்? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் சிறப்பானவன் இல்லை, பெரியவன் இல்லை, பலசாலி இல்லை, ஞானம் உள்ளவன் இல்லை. அப்பா என்ன செலக்ட் பண்ணிட்டாரு கேட்டா, நீங்க தான் என்ன செலக்ட் பண்ண சொன்னீங்க, சாலமோன் தெரிந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. நல்ல காரியம் தான். ஆனா இப்பொழுது என்ன தூக்கி உயிரோடு இருக்கும்போது சாலமோன் ராஜா சாலமோனாக என்ன ராஜாவாக்கி தாவீது ராஜா என் தகப்ப வச்சுட்டாரு. எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. அதனாலதான் மிகுதியான பலிகளை செலுத்தி சமுத்திரம் நான் பணிச்சுக்கிட்டப்பா, அதுக்கு ஒரு ஞானமும் புத்தி எனக்கு தாரும், இவ்வளோ பெரிய ஜனத்தை நான் இப்படி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, இதையும் தந்த இதனோடு கூட இதுவரைக்கும் ஒருவருக்கு இல்லாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாத்தையும் உனக்கு சேர்த்து சாலமோன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தரல சாலமோனால அந்த தாவீதுடைய ராஜ்யத்தை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டிருக்க முடியாது. தாவீதுக்கு பயந்தது போல சாலமோனுக்கும் பயந்திருந்தார்கள் ஜனங்கள். அதை செய்து முடித்தார் என்று சொல்லி 2 நாளாகும் 6:14-15 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, இல்லை, இப்பொழுது நானும் உணர்கிறேன். தகப்பன் சொன்னாரு, இப்ப நானும் அறிகிறேன், உணர்றேன், உம்மை போல ஒரு பெரிய தேவன் இல்லை. ஆமா ஆமா, முழு மனத்தோடு என்ன செய்யணுமா, அவருக்கு முன்பாக நடக்கிறவங்களுக்கு தான் அவருக்கு வேணும். ஆமா, அவர்கிட்ட சொன்னதை செஞ்சீங்க. நான் சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன்னு உங்ககிட்ட அவர்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்படி சொன்னீங்கல்ல, அதை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுக்கு அவர் என்ன செஞ்சாரு, நெடுஞ்சாங்கடையா விழுந்து மகிமை செலுத்தினார், நன்றி செலுத்தினார், சோத்திரம் செலுத்தினார் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய பிள்ளைய சின்னவர்களே தான் கர்த்தர் அநேகமாக எல்லா காலங்களிலும் அவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அவர் சின்னவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பெரியவராக்குவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார், அவருக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி தேவன் இங்கே தெளிவாக நமக்கு இன்றைக்கு காரியங்களை காண்பித்திருக்கிறார். இன்றைய பிரசங்க வாக்கியமும் அப்படியே இருக்கிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். அதற்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பாரு. அந்த இடைப்பட்ட காலம் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் உணர்கிறோம். அப்படி ஒன்று செய்வதற்கு முன்பாக அந்த அதுக்கு இடைப்பட்ட காலம் சொன்னதுக்கும் அது நடந்து முடிவதற்கும் இடைப்பட்ட காலம் ரொம்ப கஷ்டமான காலம்தான். அந்த காலம் எந்த காலம் என்று நமக்கு தெரியாதனால் அது நமக்கு மிகுதியின் சஞ்சலமாக பல வேளைகளில் இருக்கிறது. நாம் சஞ்சலப்படுகிறோம். ஆனாலும் நாம் பார்த்த வேதாகமத்தின் பரிசுத்தவான்களுடைய முடிவெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது
அவர் சொன்னதை செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் நேற்று சொன்னதை இன்றைக்கோ நாளைக்கோ அவருடைய வேலை வருகிற பொழுது அதை செய்து நிறைவேற்றி முடிப்பார். அதுவரைக்கும் நாமும் வீழ்ந்து விடாதபடிக்கு, நாமும் தாழ்ந்து விடாதபடிக்கு நம்மையும் தேவனாய் கர்த்தர் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை நடத்துவதற்கும் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து தொடர்ந்து தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்ட நீங்களும் உங்களுடைய நெருக்கடியான நிர்பந்தமான கால சூழ்நிலைகள் மாறும் என்று தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பார் என்றால், உங்களை குறித்து தேவகாரியம் இப்படி இருக்குது என்று உங்களுக்கு முன்னறிவித்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்குள்ள சூழ்நிலையை கண்டு கலங்கி விடாமல் தைரியப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் தேவனுடைய கிருபையும் ஒத்தாசையும் தேடி தாழ்ந்து ஒரு சமூகத்தில் உங்களை ஒப்புவித்து காத்திருங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு நிறைவேறும், எனக்கு சொல்லப்பட்டது எனக்கு நிறைவேறும். நாம் சின்னவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் நம்மை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் விட்டு நிறைவேற்றி நம்மை பெரிய ஜாதியாக்குவது ஆண்டவருடைய சித்தம் என்றால் அது நிறைவேறிய தீரும். அது மனுஷனோ சாத்தானோ சூழ்நிலையோ காரியங்களோ கடந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காரியங்களோ ஒன்றும் அதற்கு தடையில்லை. தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தாம் சொன்னதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று அறிந்து நாம் தைரியப்பட்டு தேவ சமூகத்தில் காணப்படுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக.